நூல் வெளியீட்டும் அறிமுகத்தினை செய்வதற்கு இங்கு கலந்து கொண்டிருக்கும் நூல் ஆசிரியர்கள் மற்றும் இலக்கிய அறிவியல்வாதிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நூலானது ஏன் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது மற்றும் மலையகம் சார்ந்த விடயங்கள் என்னவாறு இருக்கும் என்பதனை அழகுற இந்த நூலிலே நூலாசிரியர் வெளியிட்டிருக்கின்றார். அதனை இன்று நாம் அறிமுகம் செய்து வெவ்வேறு தேவைகள் இருக்கின்றது. இந்த மலையகம் 200-னை நாம் சிறகுகள் அமையத்தினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கொரு பெருவிழா ஒன்றினை யாழ்ப்பாணத்தில் எடுக்க இருக்கின்றோம். அதற்கு இவ்வாறான நூல்கள் எமக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதற்காகவும் இந்த நூலாசிரியர் எவ்வாறு இந்த விடயங்களினை அறிமுகம் செய்திருக்கின்றார், இந்த நூலினை எவ்வாறு தேவைப்படுகின்றது என்பதனை இந்த சமூகம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இன்றைய நிகழ்ச்சியினை நாம் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இன்றைய இந்த வெளியீட்டு நிகழ்வு, அறிமுக நிகழ்வு 2வது நிகழ்வாக இன்று நடைபெறுகிறது. எங்களுடைய மலையக உறவுகள் சார்ந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் கடந்த வரலாறு என்கின்ற புத்தகம் எங்களுடைய மொழி வழி தேசிய இனங்களாக மலையக உறவுகளும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் தமிழர்களாக இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழலிலே எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்கின்ற விடயத்திலே அனைவரும் ஒருமித்து அனைவரையும் சமமாக மதித்து அதனை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற சூழலிலே இந்த நூல் அறிமுக நிகழ்வும் அதே போல அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற கலந்துரையாடல் நிகழ்வும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அல்லது எழினா அமைப்பு நிறுவனம் பல நல்ல பணிகளை ஆற்றி வருகிறார்கள். எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில், தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் ஆவணப்படுத்தல் என்பது அவசியமானதாக இருக்கிறது. எங்களுடைய வரலாறுகள் மாற்றப்படுகின்றன, மாற்றி எதிர்கால சந்ததிக்கு போதிக்கப்படுகின்றன. அந்த இடத்திலே உண்மையை பதிவு செய்து ஆவணப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பணியை எழினா சிறப்பாக செய்து வருகிறது. இந்த நூல் பல மக்களை சென்றடைந்து எங்களுடைய மலையக உறவுகளுடைய கடந்த காலத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய வேதனைகளையும் துன்பங்களையும் அவர்களுடைய வாழ்வியலையும் வெளிக்கொண்டு வருவதற்கும் உண்மையை உண்மையாக எடுத்து சொல்வதற்கும் அது தன்னுடைய பணியை இன்னும் பெரிய அளவிலே இந்த நூல் செய்ய வேண்டும் என்றும், இந்த நூலினுடைய எழுத்தாளர் ஐயா அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து கொண்டு இதை எழுதியிருப்பது அதற்கு பலம் சேர்க்கிறது. சடகோபன் ஐயா எழுதினபடி எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் முதல் எழுதின கண்டி சீமேல் என்ற கதையண்ட தொடர்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த புக் வாசித்த அப்புறம் என்ற தோட்டில் இருக்குன்னா கண்டி சீமேல் என்ற புக்கில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்ற எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுது. அடுத்தது இப்போ இங்கே இருக்க மக்கள், மலையாள மக்கள் எப்படி இங்கே வந்தாங்கன்றதுக்கு அவர் ஒரு நல்ல டிஃபைன் பண்ணியிருந்தார். எப்படின்னா, இப்போ அங்கே பசியாலயம் பட்னியாலயம் இருந்த மக்களை இங்கே கொண்டு வந்து அவங்க மக்களே வசிக்க முடியாத ஒரு மலையாள பிரதேசங்களை அந்த மக்களை கஷ்டப்படுத்தி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவங்க உழைச்சி கட்டினதை வெளிநாட்டு அரசாங்கம் இங்கே வந்து அவங்கள வேலை வாங்கிட்டு இங்கே இருந்து கஜானா நிரப்பிட்டு போய் அவங்க நாட்டை செழிப்பாக்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணதில்லை. ஒரு காசில் ஒரு ஐ திங்க் ஒரு நல்ல வேட் ஒன்று போட்டிருந்தவர். அதில் எப்படின்னா காசு ரொம்ப கொடுப்பாங்க, அந்த காசுக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ அது எப்படின்னா எப்படி அவங்க கஷ்டப்பட்டு அவங்கண்ட ஒரு லைஃபை கன்வே பண்றாங்கன்றத ஐ திங்க் 48 அத்தியாயம் மூலம் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு என்ற வாசிப்பு அனுபவத்தின் மூலம் நான் பெற்றுக்கொண்ட விடயங்கள். அதுல வந்து நான் ஒரு 4 பிரிவா சொல்லலாம் இருக்கிறேன். ஒன்று வந்து இந்த ஆசிரியரை பற்றியது, அடுத்தது இந்த புத்தகத்தை பற்றியது, அதை விட யாழிலிருந்து ஒரு வாசிப்பு அனுபவம் மலையகத்தை பற்றியது, அதற்கு அப்பால் எனக்கும் மலையகத்திற்கும் இடையிலான தொடர்பு. இப்படியான 4 விஷயத்துல நான் இந்த புத்தகத்தை பற்றியும் மலையகம் சம்பந்தமாகவும் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். மலையகத்தை பார்த்தோம்னா ஒரு 200 ஆண்டு வரலாற்றை கடந்து இன்றைய காலப்பகுதியில், அதாவது 200 ஆண்டுகள் மலையக தமிழர்கள் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அவர்களுடைய வேலைக்காக அல்லது அவர்கள் தங்களுடைய வாழ்வை நோக்கி, அதாவது வாழ்வுக்கு தேவையான ஒரு
ஏதாவது ஒன்றை நாங்க செய்து பிழைச்சு கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து இன்றைக்கு 200 ஆண்டு கடந்து போயிருக்குது. அப்படி இருந்தும் அவர்கள் சந்திக்கின்ற சில விஷயங்களை பற்றி தான் இந்த புத்தகம் கூறுகின்றது. அப்பா சில வாய்மொழி தகவல்களை தனக்கும் மலையகத்துக்கும் இடையிலான உறவு, மலையக மக்கள் எவ்வாறு தங்களை அனுசரித்து கொண்டார்கள், அந்த மலையக சூழல், மலையக பாடசாலைகள் எவ்வாறு இருந்தது என்று சொல்லி சில விஷயங்கள் சின்னன்ல இருந்தே சொல்லி கொண்டிருந்தவர். அப்ப எனக்கு மலையகம் பற்றி எனக்குள்ள ஒரு விதமான ஒரு கற்பனை எனக்குள்ள இருந்தது. அதை விட என் பல்கலைக்கழக அனுபவம் வந்து நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி, அதாவது நுண்கலைத்துறை பட்டதாரி. அப்ப நான் இளமானி கற்க நிறைய அங்க படிக்கக்குள்ள என்னோட இருந்த இந்த ரூம்மேட் நுவரலியாவை சேர்ந்த ஒரு பெண். அவர் வந்து இப்ப நுவரலியாவில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார் ஒரு ஸ்கூல்ல. அதை விட எங்களோட நடனத்துறையில ஒரே ஒரு ஆண்மானவர், அவரும் நுவரலியாவை சேர்ந்தவர். அப்ப அவையில் சொற்பிரயோகங்கள், நாங்க 4 வருஷம் அங்க இருக்கிறோம்னு சொன்னா அந்த 4 வருஷம் நாங்க எங்களோட சேர்ந்து இருக்கிற ஆக்கள் இதுக்குள்ள சில விஷயங்களை நாங்க அவையில் வாய்மொழி பேச்சுக்கள் அப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப அதுல வந்து எனக்கு அவையல் நெடுகளும் சொல்ற ஒரு விஷயம் பிள்ளைக்காம்பரா இருக்குது அங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு உண்மையா அந்த அவையல் சொல்லும் வரையும் அந்த பிள்ளைக்காம்பரான்றது தெரியல. ஆனா அதுக்கு பிறகு அந்த எங்கட இடங்கள்ல இருக்கிற டேகேஆர் சென்டர் மாதிரி அங்க பிள்ளைக்காம்பரா, அது வந்து அந்த லயங்களுக்கு வேலைக்கு போற அம்மாக்கள் தங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு போற ஒரு இடமாத்தான் அவையல் அதை குறிப்பிட்டிருந்தவையில். அதை பற்றிய இந்த புத்தகத்தை நான் வாசிக்கக்குள்ள பிள்ளை மடுவம் என்ற ஒரு பேர்ல இந்த புத்தகத்துல அந்த பிள்ளைக்காம்பரா இருக்குது. அதை விட அவையல் அந்த சில தங்களோட பண்பாடுகள், அவையல் இந்த வாழ்வியல்கள் எல்லாமே எங்களை விட்டு கொஞ்சம் சற்று வேறுபாடா இருந்தது. என்னென்னா மலையக தமிழர்கள எல்லா வாழ்வியலுமே கிட்டத்தட்ட இந்தியாவை ஒத்ததா இருந்தது. என்னென்னா அவர்கள் இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள். இப்போ அவையல் சில பண்டிகைகளை பார்த்தா இப்பவும் பார்த்தா தெரியும். தீபாவளிக்கு மலையகத்துல அது ஒரு தீபாவளி பண்டிகைன்றது மலையகத்தை பொறுத்தவரையில ஒரு பெரிய அளவிலான பண்டிகை. அது இந்தியாவிலையும் அப்படித்தான் கொண்டாடப்படுறது. ஆனா எங்களுக்கு தீபாவளி என்று சொன்னா அது ஒரு சின்ன விஷயமா போவோம். ஆனா மலையகத்துல என்னோட கூடியிருந்தாக்களை பார்க்கல அவையல் அந்த ஒரு கிழமை தாங்க என்ன மாதிரி செய்யறவையல், என்ன மாதிரியான பண்டங்கள் செய்யறேன்னு சொல்லி அப்படியான ஒரு அனுபவம் இருந்தது. இதுதான் எனக்கும் மலையகத்துக்கும் இடையிலான தொடர்பு. அடுத்த விஷயம் பார்த்தா இந்த புத்தகத்தின் நூலாசிரியர். இந்த நூலாசிரியர் வந்து எழுத்தாளர் சடகோபன் ஐயா. சடகோபன் ஐயாவை எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு எழுத்தாளரா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சட்டத்தரணியா தான் தெரியும். ஆனா அதை விட அவர் வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்துல புவியியல் துறையில சிறப்பு பட்டம் பெற்ற ஒருவர். அதை விட அவர் கவிஞர், ஆய்வாளர், இப்படியான பல்துறை கலைஞரா இருந்திருக்கிறார். அதை விட எல்லாருக்குமே தெரியும், நாங்க ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருக்கக்குள்ள விஜய் பேப்பர் எல்லாருமே விரும்பி படிச்சிருப்போம். அந்த விஜய் பேப்பர்ன்ற ஒரு ஸ்தாபக ஆசிரியரா இருந்தது சடகோபன் ஐயா தான். அதை விட அவர் இப்ப வந்து சுகவாழ்வு என்ற ஒரு ஆரோக்கிய சஞ்சிகையிலையும் ஆசிரியரா இருக்கிறார். இனி நாங்க இந்த புத்தகத்தின் விஷயத்துக்கு வருவோம். புத்தகத்தின் தலைப்பு வந்து சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு. இது வந்து ஏற்கனவே சடகோபன் அவர்கள் எழுதின கண்டிச்சீமையிலே, அதாவது கசந்த கால கோப்பித்தோட்ட அனுபவம், அந்த புத்தகத்தின் ஒரு தொடர்ச்சியா தான் இது வருது. இது கண்டிச்சீமையிலே பாகம் 2 சொல்லலாம். ஆனா அதை பார்த்தோம்னு சொன்னா அந்த கண்டிச்சீமையிலே ஒன்று ஏற்கனவே இருந்த ஒரு வரலாற்று நூலை அடிப்படையா கொண்ட அமைஞ்சது. ஆனா இந்த சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு அவர் தன் சொந்த ஆய்வின் அடிப்படையில வெளிக்கொண்டு வந்த ஒரு புத்தகமா இருக்குது. ஆளுக்கு ஒரு தெளிவு வரும். இவர்கள் வருவதற்கு முன் மலையகம் என்று அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே வெறும் காடுகளும் யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் தான் இருந்தது. எனது 3 நூல்கள் கண்டிச்சீமையிலே, கசந்த கோப்பி கீழே உள்ளது ஒரு ஆங்கில நூல், அதன் பிரதான ஆய்வாளராக நான் கடமையாற்றினேன். இண்டோ லங்கன்ஸ் 200-year சாகா. இந்த 200-year சாகா அப்படிங்கும்போது அந்த புத்தகத்துக்காக நான் உழைத்த போதுதான் இந்த புத்தகத்துக்குரிய பெரும்பாலான தகவல்களை நான் திரட்டி கொண்டேன். இவர்களது இந்த மலைநாட்டில் மலையக மக்களது பிரசன்னம் 200 ஆண்டுகளில் இவர்கள் ஒரு புதிய வடிவத்தையும் ஒரு சமூகத்தையும் ஒரு நாட்டையும் கூட இந்த நாட்டில் உருவாக்கியவர்கள். தங்களது வேர்வையையும் இரத்தத்தையும் கடின உழைப்பையும் அவர்கள் இந்த நாட்டுக்கு தந்து இந்த நாட்டுக்கு ஒரு தனியான முகவரியையும் ஒரு பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சுமார் 175 ஆண்டுகளாக ஒரே ஒரு ஏற்றுமதி பயிர் தேயிலை. இந்த தேயிலை ஏற்றுமதி பயிரால் தான் இந்த நாடே செழிப்பு பெற்றது.
இந்த மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் சாப்பாடு வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பட்டர் பர்கர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடம்பர உணவு வகைகளை கூட இந்த மக்களுடைய அந்த வேர்வையில் பெற்ற அந்த வருமானத்திலிருந்து தான் பெற்றார்கள். ஆனால் அந்த மக்களை அவர்கள் என்ன செய்து வைத்திருந்தார்கள் என்றால், ஒரு கூண்டில் அடைத்த கிளிகளைப் போல அவர்கள் வெளி உலகத்துக்கே தெரியாத விதத்தில் ஒரு கூட்டில் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டில் அடைக்கப்பட்ட பிராணிகள் பண்டங்களாக அவர்களை அங்கே வைத்திருந்தார்கள். அப்போ இவர்கள் இத்தனை காலமாக இப்பொழுதும் கூட இவர்களுக்கு அங்கே இவர்கள் கூறிய சம்பளம் வழங்கப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. அப்போ இந்த கடைநிலை, இந்த நாட்டின் கடைநிலை மக்கள் என்று சொல்லி இவர்களுக்கு அந்த கடைநிலை அந்தஸ்தை அவர்கள் தந்தார்கள். அதற்கு மிக நல்ல உதாரணம்தான் இந்த லயம் என்று சொல்லப்பட்ட குடியிருப்புகள். யாராவது நீங்கள் லயத்துக்கு போயிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அந்த லயம் என்றது 8 அடி 10 அடி 10 அடி 12 அடி ஒரு மிக கருமையான காற்றே புகாத புகைப்படிந்த கூண்டுகள். அங்கே ஒருவரோ மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ மட்டும் வாழவில்லை. அந்த பிள்ளையின் பிள்ளைகளின் குடும்பம், மருமகன் என்று ஒரு கூட்டு குடும்பம். ஒரு லயன் காம்ப்ராவில் 3 முதல் 7 குடும்பங்கள் இருக்கும். குடும்பங்கள் என்று நான் சொல்கிறேன். அந்த அவர்களுக்கு பாய் விரித்தால் இங்கிருந்து அங்கு வரை வரிசையாக அவர்கள் இடித்து கொண்டு ஒருவர் ஆடுகள் போலும் மாடுகள் போன்றுதான் அங்கு அவர்களால் உறங்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இவர்களை பற்றி இப்போ 60களுக்கு பிறகுதான் கதைகள் வந்தன, நாவல்கள் வந்தன, எழுத்துக்களில் அவருடைய துன்பங்கள் பதியப்பட்டன. அந்த காலத்திலிருந்து இன்று வரை, நான் சொல்கிறேன், இன்று வரை எந்த அரசாங்கமும் அந்த மக்களுக்கு சேவைக்கு போக அனுமதிக்கவே இல்லை. ஏனென்று கேட்டால், இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே ஒரு வீடு கட்டி தனியான காணியில் சுதந்திரமாக வாழ்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அந்த லயம் காம்ப்ராக்கள் என்று அவர்களுக்கே சொல்லப்பட்ட ஒரு குடியிருப்புகள். இந்த நாட்டின் ஏனைய அனைத்து மக்களும் வீடுகளில் வாழும்போது அவர்கள் மட்டும் அந்த லய காம்ப்ராவில் வாழுமாறு அனுமதிக்கப்பட்டனர். வீடுகளில் என்று சொல்லும்போது ஒரு வீடு, அந்த வீட்டு தலைவன் அந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், தனது சொந்த பந்தங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அவன் முன்னின்று அத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. ஆனால் இந்த லயத்தில் வாழ்கின்ற இந்த தொழிலாளியின் குடும்ப தலைவனுக்கு அந்த உரிமைக்கு கூட வழங்கப்படவில்லை. எப்படி என்றால், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதனை தாய் தந்தையர் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க மாட்டார்கள். அதை தீர்மானிப்பது கூட அந்த துறையாகத்தான் இருப்பான். அவன் ஒரு குறிப்பு எழுதி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினால்தான் அங்கே சேர்ப்பார்கள். அதன் பிறகு அவர் ஒரு பிறப்பு குறிப்பு என்ற ஒரு சிறிய துண்டு வழங்குவான். அதுதான் பிறப்பு பத்திரம். அதன் பிறகு அதை கச்சேரியில் கொண்டு பதிவு செய்து பிறகு பிறப்பு சான்றிதழை பெற்றார்கள். இப்போ அவர்களுக்கு பிரசவத்துக்கு வழி ஏற்பட்டால் உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எந்தவித வசதியும் கிடையாது. சில நேரம் அந்த கொழுந்தை தோட்ட மலையிலிருந்து ஏற்றி கொண்டு போகின்ற ஒரு டிராக்டர் அல்லது ஒரு லொரியோ தான் அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு போகும். அதுவும் ரோடுகள் மேடும் பள்ளமும் இறங்கி ஏறி மிக மோசமான ரோடுகள். அநேகமான குழந்தைகள் போகும் வழியில் பிறந்து விடுகின்றன. இப்படி இறந்தும் போய்விடுகின்றன. தாயும் இறந்து போய்விடுவாள், பிள்ளையும் இறந்து போய்விடும். இன்று இந்த மக்கள் அரசாங்கத்தின் புள்ளி விபரத்தின்படி 11.5% மக்கள் மலைநாட்டு மக்கள் என்று புள்ளி விபர கணக்குகள் தெரிவிக்கின்றன. அப்படி என்றால் மொத்த சனத்தொகையில் அவர்கள் 11,50,000 சனத்தொகையினராக காட்டப்படுகின்றது. ஆனால் ஒரு உத்தியோகப்பற்ற கணிப்பீட்டின்படி அவர்கள் 18 லட்சம் பேராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் சில வேளை 2வது சனத்தொகையாக கூட அவர்கள் இருக்கலாம்.
ஆனால் ஏன் இந்த 7 லட்சம் பேர் இடையில் காணாமல் போய்விட்டார்கள்? ஏன் காணாமல் போய்விட்டார்கள் என்றால் 1948ஆம் ஆண்டு அவர்களுடைய பிரஜா உரிமை அனைவருக்கும் பறிக்கப்பட்டது. ஒரு பிரஜா உரிமை பறிக்கப்பட்டால் இந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வீடு கிடையாது, காணி கிடையாது, அரசாங்க உத்தியோகம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு அந்நியர் வாழ்கிற மாதிரி இந்த நாட்டில் வாழ வேண்டும். அப்படி 40 ஆண்டுகள் இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே 40 ஆண்டுகள் ஏனைய சமூகத்தினருக்கு பின்னாடி இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருள். எனவே அப்படிப்பட்ட நிலைமையில் அதற்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில் இவரை செத்துப்போன நாய்களை திரும்பவும் அடிப்பது போல் இவர்களுக்கு எந்தவித உரிமையும் கொடுக்காமல் பார்த்து கொண்டார்கள். அதுதான் இந்த நூல் கூறும் எவ்வாறு இவர்கள் எழுந்த போதெல்லாம் அடித்து அவளை தட்டி எழ முடியாமல் பண்ணினார்கள். அதுதான் இந்த சூழ்ச்சிகளும் சதிகளும். 1930ஆம் ஆண்டுகளிலிருந்து இவர்களை இந்தியாவுக்கு மீண்டும் துரத்திவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் அது குறிப்பாக 1948ஆம் ஆண்டு தான் அந்த அத்தகைய ஒரு சூழ்ச்சி, ஒரு கபட நாடகம், ஒரு கபட நாடகம் என்று தான் நான் நூலில் குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த கபட நாடகம் எப்படி என்றால், அந்த பிரஜா உரிமை சட்டம் அவர்கள் ஒருவருக்கு பிரஜா உரிமை சட்டத்தின்படி பிரஜா உரிமையை பெற வேண்டுமானால் அவர்கள் 5 வருடங்களாக அதுக்கு முன்னரும் இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய தகப்பன் இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும் என்று நிரூபிக்கக்கூடிய அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை காட்ட வேண்டும். அது பாராளுமன்றத்தில் இந்த விவாதம் வந்தபோது, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களே, அப்பொழுது பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்கள், உங்களால் உங்களது அப்பாவின் பிறப்பு சாட்சி பத்திரத்தை இந்த சபையில் கொண்டு வந்து காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். முடியாது, யாருக்குமே பிறப்பு சாட்சி பத்திரங்கள் இல்லை. அப்படி இல்லாத நிலைமையில் உனக்கு பிரஜா உரிமை வேண்டுமானால் நீ அந்த பத்திரத்தை கொண்டு வா என்று கேட்டார்கள். முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ வேண்டுமென்றே இவர்களில் பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அங்கே தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த பாராளுமன்ற அங்கத்தவர்கள், மலையகத்தின் 8 பேர்கள் இருந்தார்கள். ஆனால் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எஸ்.வி. செல்வநாயகம், ஜி பொன்னம்பலம், தலையசிங்கம், இன்னும் சிலர் தமிழரசு கட்சி, இவை எல்லாம் சார்ந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் அன்சாட் என்ற அந்த அறிக்கை புத்தகத்தை பார்த்தால் தெரியும். மிக சிலர் தான் இவர்களுக்கு சார்பாக பேசியிருக்கார். அதில் ஒருவர் எஸ்.ஜே.வி. செல்வநாயகம். ஆனால் ஜி பொன்னம்பலம் அப்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இருந்த போதும் அவர் அதை எதிர்த்து தான் வாக்களித்தார். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அப்பொழுது அவர் எதிர்கட்சியில் இல்லாமல் ஆளும் கட்சியான யூஎன்பியில் போய் சேர்ந்தார். ஏன்னால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கப் போவதற்கு ஆசைப்பட்டு, அது அவர் இழைத்த அதுதான் துரோகம். ஆனால் அந்த துரோகத்தின் காரணமாக அவருடைய மனசாட்சியின் உறுத்தலை அவரால் தாங்க முடியாமல் இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம் என்று இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து, இதற்கெல்லாம் நீங்கள் மனு போட்டு உங்களது இழந்த பிரஜா உரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் யாருமே அதுக்கு விண்ணப்பிக்கவில்லை. ஆனால் இறுதி நேரத்தில் அந்த சட்டம் 6 மாதத்துக்குள் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்று அதில் ஒரு குறிப்பு இருந்தது. ஆனால் அந்த 6 மாதம் நெருங்குகின்ற ஒரு மாத காலத்தில் நீங்கள் எல்லாம் விண்ணப்பியுங்கள் என்று சொன்ன போது அவர்களால் விண்ணப்பித்து அதனை பெற முடியவில்லை. அதனால் அது நிறைய பேருக்கு பிரஜா உரிமை கிடைக்காமலே போய்விட்டது. இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருமானால் அதில் மலையக மக்களின் வகிபாகம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பில் சுருக்கமாக பார்ப்போம். நான் ஒரு என்ஜினியர், கட்டுப்பேத்தையில் படித்து 85ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் ஐஎம் அ டுவல் சிட்டிசன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்தோன்றிருக்கேன். எங்களோட வைஃப் இவ, சீஸ் அ டாக்டர், நான் ஒரு என்ஜினியர். தமிழன் என்றவன் உலக குடி,
அவன் மொரிஷியஸ்ல இருக்கிறான், அவன் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், போன இடமெல்லாம் அவன் இருக்கிறான். இவன் இப்ப போனவன் மட்டுமில்லை, ஆதிக்குடியாக போனவனும் அதே தமிழர். அப்ப இந்த தமிழனுக்கு உலகம் முழுக்க ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் ஒரு வாழ்ந்து படித்து கொண்டு வந்த அறிவு சார்ந்த கட்டமைப்புகளை திருப்பி தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த சின்ன நாய்பிடி பூனைப்பிடி சண்டைகள்ல இருந்து வெளிக்கிறதுக்குரிய அறிவு முதலாவது எங்களுக்கு வரணும். எங்களோட பொறுப்பு வந்து இந்த லெவல்ல இருக்கின்றதுகளை தெரிஞ்சு கொள்ளாம நாங்க இதுக்குள்ள நின்று கொண்டு ஒரு சின்ன துண்டு ரச்சியை வச்சுக்கொண்டு இடுபிடிப்பட்டு நேரத்தையும் வீணாக்கி எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற அந்த மனநில இருந்து மாறி இப்ப நாங்க இந்த நிலைமைக்கு வரப்போறோம்ன்றதான் வேகம் இருந்துங்கிறதுக்கு பிறகு வெளிவந்திருக்குது. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல நேற்று கூட ஒரு நண்பரோட, அதாவது இங்கே முல்லைத்தில் இருக்கிற நண்பரோட நான் பேசிக்கிறேன், ரூமில் உட்காந்து பேசிக்கிறேன்னு கேட்டால் 90கள் 80களுக்கு முன்னுக்கு தமிழ் ஈழத்திலையும் சரி மலையகத்திலும் சரி நிறைய உரிமைகள் நடந்திருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 2000க்கு பிறகு, அதாவது 90களுக்கு பிறந்த எங்களை போன்ற இளைய தலைமுறைகளிடையே இந்த ஈழத்தில் நடந்த போராட்டம் தொடர்பான ஒரு விழிப்பு இல்லை. அதே போல் மலையகத்திலையும் கூட என்ன நடக்குதுன்னு கேட்டால், சார் இன்னைக்கு இந்த சாரோட புக் வந்து கடந்த மாதம் வந்து ஸ்ரீபாத கல்லூரியில் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்கு என்னால் போக முடியல. அப்போ இதை கேள்விப்பட்டு இன்றைக்கி நான் வந்துட்டேன். அப்போ என்ன விஷயம் கேட்டால், எதுக்காக வந்து அப்படின்னு கேட்டால், ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. என்னோட கருத்து என்னன்னு கேட்டால், ஈழத்துலையும் கூட இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் ஈழ போராட்டம் தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. அடுத்த கட்டம் நம்ம என்னத்தை நோக்கி போகணுங்கிற விஷயம் தெரியலை. அதே போல் மலையகத்தில் இருக்க இளைஞர்கள் மத்தியிலையும் கூட என்ன நடக்குதுன்னே தெரியலை. எதனால் நாங்கள் உரிமை மீறல் இழந்திருக்கிறோம், இன்னைக்கு என்ன நடக்குது, அரசியல் ரீதியாக நம்ம எவ்வாறெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், யாரை ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டு போகணுங்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கையே இல்லை. இது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் ஈழத்தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்பு தொடர்பான விழிப்புணர்வு, கொள்கைகள் தொடர்பான விழிப்பு இல்லாட்டியும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கான போராட்டங்கள் இருக்கிற போது எல்லாமே ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க, தெளிவு இல்லாட்டியும். ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லை. இதை சேர சொன்னார், அரசியல்வாதிகள்கிட்டையும் இல்லை, அறிவார்ந்தவர்கள் கூட மலையகத்தில் படித்து முடிச்சுட்டு பிறகு வெளியே வந்த பிறகு அது தொடர்பான எந்த விதமான ஒரு தெளிவு தருவது, அது தொடர்பான கரிசனமே இல்லை. இதை உருவாக்குறதுக்காக இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரதேசத்தில் வந்து பொதுவான கட்டமைப்பு இருக்குது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்த மக்களுக்காக நிறைய சேவைகள் செய்கிறாங்க. ஆனால் மலையகத்துக்கு அவ்வாறான ஒரு வாய்ப்பு இல்லை. இந்தியாவை நம்பி ஈழத்தமிழர்களும் சரி மலையக தமிழர்களும் சரி இன்னும் கீழே தான் இருக்குமே தவிர ஒரு காலம் மேலே வரல. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து புவிசார் அரசியல் ரீதியாக இலங்கையில் காலூண்டி இருக்கணும், ஏனைய நாடுகளுடைய செல்வாக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக இந்தியா வந்து இலங்கையில் முதலீடு செய்து மலையக தமிழர்களை பற்றி பேசுது, ஈழத்தமிழர்களை பற்றி பேசுறதை தவிர இந்த மக்களை வந்து ஒரு சுதந்திரமான சுயாதீனமான மக்களாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இலங்கையில் வந்து இந்தியா ஒரு நாளும் கால் தடம் பதிக்க போகிறதே இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பொதுவான சிவில் கட்டமைப்பு இருக்குது, மலையக தமிழர்கள் மத்தியில் பொதுவான ஒற்றுமையான ஒரு வலுவான சிவில் கட்டமைப்பு இல்லை. முதல்ல சுவாமிஜி அவர் சொன்ன மாதிரிக்க மலையகத்தினுடைய அரசியல் அபிலாசை வேறு, ஈழத்தினுடைய அரசியல் அபிலாசை வேறு, ரெண்டையும் ஒன்றா கலக்க முடியாது. கலந்து போனால் கூட இறுதி கட்டத்தில் அது ஒரு முரண்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் பறந்து வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் போகிறது காரணம்னு கேட்டால் தமிழர்களையே ஒத்துமை இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஈழத்தமிழர்கள் இருக்கிற தலைமை ஏற்கிற இந்த மாதிரியான ஆளுமைகள் வந்து மலையக தமிழர்கள் மத்தியில் வந்து இந்த பொதுவான கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி வெற்றிகரமான முறையில் கொண்டு போகணும். மலையக தமிழர்கள்னா யாருங்கிற அடையாளம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 200 வருடங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சார் லயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. லயங்கிறதுலாம் வந்து எப்படின்னு கேட்டால் இன்னமும் நம்மளும் லயத்தில் தான் இருக்கிறோம். அது வந்து ஜீரணிக்க முடியாத வாழ்க்கை. ஒரு வீட்டில் 10 பேர் 15 பேர் இருந்து படிக்க கூட முடியாது. ஒரே இடத்துல தூங்கி ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே இடத்துல எழும்பி அதிலே இருந்து பழகியாச்சு. இப்போ அண்மையில் கூட போன சனிக்கிழமை மலையக மகிழ்ச்சி அப்படிங்கிற துணிப்பொருளில் மலையக மக்களுக்கு காணி உரிமை கொடுத்தேன்னு சொல்லி ஒரு நகல் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பத்திரம் ஒன்று. மலையக உண்மைக்கு மகிழ்ச்சியே இல்லை, அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியில் இல்லை. ஏன்னா அங்கே எதையுமே அனுபவிக்க முடியாது. இன்றைக்கும் கூட சார் சொன்னார், தோட்டத்துறை இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை வந்து மனித உரிமை பற்றி பேசலாம், அரசியல் உறுப்புரிமையில் இருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் மலையக மக்கள் வந்து தற்காலத்தில் வந்து எந்த விதமான சுயாதீனமான வாழ்க்கையை வாழ முடியாது. தோட்டத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தோம், மாத்திரையில் பார்த்துருக்கோம், ரத்னபுரியில் பார்த்துருக்கோம். தோட்டத்துறையில் இருக்கிற வேலைக்கு போகலையா,
நீங்கள் வந்து என்ன செய்ய கேட்டால் தொடர்ந்து வெளியே போயிடணும். அந்த வசிப்பிடத்தில் வசிக்க முடியாது. ஆனால் நுவரெலியா மாவட்டத்தில் இது வந்து என்னன்னு கேட்டால் கூடுதலாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து செறிந்து வாழ்கிறாங்க. மற்ற இடங்களில் வந்து சிங்கள மக்கள் இருக்கிற இடங்கள்ல சூழ்ந்து வாழ்கிறாங்க. அதனால எப்பயுமே அடிமைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை இல்லாமக்கணும். அப்படியா இருந்தால் ஐயா சொன்ன மாதிரிக்கு அறிவார்ந்தவர்கள்லாம் சேரணும். முதல்ல அறிவார்ந்தவர்கள் சேரணும். எங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு என்ன பிரச்சனைகளை தெளிவுபடுத்தணும். முதல்ல ஈழத்துக்கும் மலையகத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து அதிகரிக்கணும். ஈழம் தனியாக நாங்கள் சமஷ்டியாக போக போகிறோம், நாங்கள் தேசிய நம்ம வரப்போகிறோம். மலையகம் பயணிச்சா 200 இல்லை 400 இல்லை 600 வருஷம் போனாலும் தீர்வு கிடைக்காது. தீர்வு கிடைக்காது அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம எப்போ ஒற்றுமையாக சேர்றோமோ அன்னைக்கு வந்து தீர்வு கிடைக்கும். தீர்வு நோக்கி நம்ம நகரலாம். அதோட நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொதுவான கட்டமைப்பை வந்து மலையகத்தில் உருவாக்கணும். ஆரம்ப காலத்தில் 90களில் வந்து அரசியல் பேச வேண்டிய தருணம் இது. 90களில் வந்து மலையகத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு மலையக அரசியலை வந்து வெளிக்கொண்டு போனாங்க. இப்போ வந்து அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்களோட சுயாதீனமான நாங்கள் வேலைக்கு வரோம், படிச்சு கொடுக்குறோம், போகிறோம், அவ்வளோதான். அடுத்து நம்ம சமூகத்தை எங்கே கொண்டு போகணும், எந்த இடத்த நோக்கி கொண்டு போகணுங்கிற ஒரு தெளிவு அங்கே இல்லை. அப்போ ஒருத்தருக்குமே இல்லைங்கிறார் ஐயா. அது உண்மை. இப்போ நிற்கிற இந்த ரியாலிட்டி அதுதான். நம்மளோட சுயாதீன வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிடணும். சமூகம் சார்ந்து எந்த சிந்திக்கிற ஒரு ஆளுமை பண்புகள் இல்லை. அப்போ இப்போ அந்த மாதிரியான வேலை திட்டங்களை கொண்டு போகணும். இப்போ வந்து என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம கொள்கையையோ ஒரு கோட்பாடையோ அல்லது ஒரு எண்ண கருவையோ கொண்டு போய் நம்ம சமூகத்தை விளக்கப்படுத்த போனோமா இருந்தால், முதலாவது அதுலேருந்து புறந்தள்ள போடுறது யாராக இருப்போம்? யாரு கொண்டு போகிறோம் அவங்க தான் தள்ள போடுவோம். ஏன்னா இப்போ இருக்க உலகம் வந்து வேற. ஐயா சொன்னார், ஏஐ மூலம் வந்து உலகம் வந்து ரொம்ப விசாலமாகிருச்சுன்ட்டு. ஆனால் அது வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இப்போ நம்ம பார்ப்போமே, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்னைக்கு தனித்துவமான ஒரு இனமாக நமக்குன்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு இயங்க போகிறோம், இயங்கி ஒரு வெற்றிகரமாக உலக வாழ்க்கையை வந்து நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. எனவே என்னுடைய கருத்துப்படி நிறைய விஷயங்கள் கழிச்சிட்டு போகலாம். அரசியல் உரிமை இழந்திருக்காங்க, நில உரிமை இழந்திருக்காங்க. இந்தியா வந்து இங்கே வந்து வீடு கொடுக்குது. இந்தியாவோட டிப்ளோமேட்டிக்காக ராஜதந்திரத்துக்காக இலங்கையில் வந்து நிறைய வேலைகளுக்கு இந்தியா செஞ்சுட்டு போகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வந்து இந்தியாவையோ சர்வதேச நாடுகளையோ எதிர்பார்க்காம அங்கே இருக்க அனுபவங்கள் எடுத்துக்கணும். மொரிசியஸில் அனுபவங்கள் எடுத்துக்கணும், மலேசியாவோட அனுபவத்தை எடுத்துக்கணும், சவுத் ஆப்பிரிக்காவோட அனுபவத்தை எடுத்துக்கணும். எல்லா அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த 2 பிரதேசத்தை வாழ்கின்ற தமிழர்கள் வந்து ஒன்றாக இணையணும். ஆனால் அவங்களுடைய அபிலாசைகள் தனித்தனியாக வகைப்படுத்தப்படணும். பொதுவான ஒரு கட்டமைப்பு கீழே வந்து அரசியல் தீர்வை நோக்கியோ அல்லது அடிப்படை உரிமையை நோக்கியோ நகரணும்னு சொல்லி சொந்த ஊர் எனக்கு. நான் வந்து அந்த லயன் வீடுகளில் வாழாட்டியும் என் அம்மா அப்பா லயன் வீடுகளில் தான் வாழ்ந்துருக்காங்க. என்னோட தாத்தா அம்மம்மா அவங்கெல்லாம் இந்தியாவில இருந்து வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. அப்போ எனக்கு வந்து உங்களுடைய ரூட் என்னன்னு கேட்டால் என்னால் அது ட்ராக் பண்ணக்கூடியது வந்து என்னோட அப்பான்ற அந்த தலைமுறை வரைக்கும் தான் என்னால் ட்ராக் பண்ண முடியும். தாத்தா பாட்டி என்று போகிற நேரம் கூட அவங்களால சரியாக சொல்ல முடியாது அவங்க இந்தியாவில் எந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டாங்கன்றது எங்களுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா பிரிட்டிஷ் காலனித்துவ நேரத்தில் தான் கொண்டு வரப்பட்டவங்க. அவங்ககிட்ட சரியான ரெக்கார்ட்ஸ் இருக்கேல. அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்ததும் அவங்களோட உண்மையான பேர்களில் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரல. அவங்களுக்கு ஈஸியான பேர்களை அவங்களுக்கு வச்சுதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ எங்களுடைய அந்த இப்போ ஃபேமிலி ட்ரீ அண்டு வரைய போனோம்னு சொன்னால் எங்களால் சரியாக அந்த இடத்த எங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இலங்கையில தமிழர் சிங்களவர்ன்றது பிரிச்சு பார்க்குற அந்த இது வந்து முக்கியமா அவங்க அதுக்கு சிங்கள பக்கம் இருந்து கொடுக்கப்படுற நியாயம் வந்து அநேகமா அந்த மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவங்க கொடுப்பாங்க. நாங்க என்னதான் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமா இருந்தாலும் நாங்கள் இன்னும் அந்த ஒரு கதையை அடிப்படையா வச்சுதான் எங்களோட சமூகத்தை நாங்க வந்து இன்னும் வரைவிலக்கணப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றது வந்து சிங்களவர்களுடைய ரத்தம் வந்து ஒரு சிங்கத்துல இருந்து வந்தது. அப்படின்னா அந்த விஜயனுடைய தந்தை வந்து ஒரு சிங்கம். அப்ப அவர்கிட்ட இருந்து அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், அதுல இருந்து வந்ததுன்றதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க அதுதான் அவங்களுடைய நியாயப்படுத்தலன்னு சொன்னா, இலங்கைக்கு அவங்க விஜயன் வந்த போது இங்க குவேணி இருந்தாங்க தானே. அப்ப மகாவம்சமே சொல்லுது இலங்கைக்கு விஜயன் வரும்போது இங்க 4 இன குழுக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க நாக, யக்ஷ, ராக்ஷ, தேவ அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. அப்ப அவங்க இருந்தாங்க. அதுல ஒரு இனத்தை சேர்ந்தவ தான் குவேணி. குவேணிக்கும் விஜயனுக்கும் பிறந்த பிள்ளைகளை சிங்களவங்களாண்டு அவங்க அறிமுகப்படுத்தல. என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல அப்படி ஒரு அரசன் ஆகணும்னு சொன்னா இன்னொரு அரசியை தான் அவன் திருமணம் பண்ணி அதுக்கு வழியா வர பிள்ளைகள் வழித்தோன்றர்கள் தான்
அப்படி அந்த அரச வம்சமா வரும். அப்ப அவங்க விஜயனோட வழித்தோன்றல்களா குவேனியுடைய மக்களை எடுக்கல, போய் தென்னிந்தியால இருந்து திருப்பி இளவரசிகளை கூட்டிட்டு வந்து விஜயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மூலமாக வந்தவங்க தான் இப்ப இருக்கிற சிங்களவர்கள் வரும். அப்ப அவங்களோட லாஜிக்லயே நாங்க போய் பார்த்தாலும் விஜயன் வந்து தனி சிங்கள ஒரு ஆள், விஜயன் வழி வந்தவங்க தனி சிங்களாக்களா இல்ல, அவங்களும் தென்னிந்தியால இருந்து வந்த ஒரு மிக்ஸ் இனமா தான் அப்ப எங்களுக்கு வருது. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோ இப்ப மலையக தமிழர்களோ எல்லாருமே அப்ப நாங்க ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். என்ன டைம் லைன்ல நாங்க ஒரு வேற காலகட்டத்துல இங்க வந்திருக்கிறோமே தவிர எல்லாரும் ஒரே ரூட்ஸ்ல இருந்துதான் அப்ப நாங்க வந்திருக்கிறோம். அப்ப அப்படி நாங்க பிரிச்சு பாக்குறதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப நாங்க வரலாற்றை படிக்கிறதுலயும் இந்த மகாவம்சம் ராமாயணம் இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க வரலாற்றை படிக்கிறோமான்றது நாங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேணும். அப்படின்னா அதுல நாங்க அந்த வரலாற்றுக்கள்லையும் நம்மளை ஒன்றிணைக்கிற மாதிரி வரலாற்றுக்களை நாங்க திருப்பி எங்களோட அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும்ன்றது என்னோட ஆசை. மலையக சமூகம் பத்தி பார்த்தோம்னு சொன்னா சாதியம் கட்டாயம் நாங்க பேச வேண்டி இருக்கும். ஏன்னா மலையகத்தினுடைய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இருக்கு தானே, அவைகள் இன்னும் சாதியம் சார்ந்தவைகளா தான் இருக்கு. நமக்கு வெளிப்படையா தெரியலையே ஒழிய அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த மலையக கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து வெளியில உள்ளவங்க அவங்க சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க டபுள் ஆஷியல் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அப்ப நாங்க மலையகத்தினுடைய அரசியல் வரலாறு பற்றி பார்க்கும் போது எப்பயும் போல சாதியமோ இல்ல மேட்டுக்குடி மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன நடக்குதுன்ற விஷயத்தையும் நாங்க கட்டாயமா பார்க்கணும், அதோட சேர்த்துதான் ஆராய்ச்சி செய்யணும். அப்பதான் எங்களுக்கு அந்த சமூகத்தினுடைய இது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட சாமி சொன்னது போல எல்லாரும் ஒரே ஆக்கல்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து போடாம ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே உரிமை கொடுக்கறதா இல்ல ஒரு வகையில அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க கொடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரோமா, அப்படி ஈக்குவாலிட்டியை நாங்க உருவாக்குறோமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நூலாசிரியர் சொன்னது மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு பின்தங்கிதான் வாழ்றாங்கன்னு சொன்னா அந்த 40 வருஷத்தை கேப் பண்றதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த கேப்பை நிரப்பி தான் நாங்க எல்லாரும் அப்படின்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்களுக்கான மண்ணுரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசக்கூடிய நிலைமை அப்படிதான் வரும். இல்லாட்டி உடனே நாங்க எல்லாரும் ஒரே ஆக்கள்னு சொல்லும் போது அந்த இவ்வளவு நாள் ஒடுக்குமுறைகளுக்குள்ளால வாழ்ந்தவங்களுக்கான நியாயம் கிடைக்கப்படலை அப்படின்றது என்னோட கருத்து. நாங்க விரும்பியோ விரும்பாமலோ வந்து தற்காலிக நவீன உலகமும் இந்த வணிக உலகமும் வந்து எங்களை ஒரு பொதுமைக்குள்ள தள்ளி கொண்டு போகுது. அப்படி நாங்கள் புகைகளை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லினா நாங்கள் எங்களோட அடையாளங்களை எங்களோட வரலாறுகளை எங்களுக்கு இருக்கிற தனித்துவங்களை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து இழந்து கொண்டு வரோம். என்னென்னு சொன்னால் வந்து படைப்புன்ற என்னென்னு சொல்றது ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் படைப்புன்னு நான் சொல்கிறது வந்து டைவர்சிஃபிகேஷன். அப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன்ன்றது வந்து இல்லாட்டி கடவுள் வந்து எல்லாரையும் ஒரே கலரில் ஒரே மாதிரி ஒரே சைஸில் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே பூமியில் படைச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு மனிதர்களிடையே அல்லது ஒவ்வொரு தாவரங்களுக்கிடையே ஒவ்வொரு இடத்துலேயே வந்து ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து ஒன்றா இருந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சுவை இல்லை, ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மொனோட்டமஸான லைஃப்பில் வந்து அப்படி இல்லை. ஆகவே வந்து இந்த 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 டைவர்சிஃபிகேஷன் என்று சொல்றதுதான் இந்த படைப்பின் ஒரு 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 சிறந்த அம்சம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து நாங்கள் விரும்பி விரும்பாமல் ஒரு பொதுமைக்குள்ள போய்கொண்டிருக்கல நாங்கள் சார்ந்த அடையாளங்கள் எங்களோட வரலாறுகள் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஆவணப்படுத்த வேணும் என்று சொல்றது என்னுடைய விஷயம். குறிப்பாக அண்ணா சொன்னார் வந்து இந்த மலையகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக போய்க்கலாம், அந்த மொழியின் முக்கியத்துவம் என்னென்று போன்று பல விஷயங்களை கதைச்சார். பொதுவாக வந்து இலங்கையிலே தமிழை பொறுத்த மட்டும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் பேச்சு வழக்குன்னு சொல்லி கொடுப்போம் அல்லது பிரதேச வழக்குன்னு சொல்லி குறைந்தது உங்களுக்கு தெரியும் வந்து யாழ்ப்பாண வழக்கு, மட்டக்களப்பு வழக்கு, மலையக வழக்கு, முஸ்லீம் வழக்கு, நீர்கொழும்பு சிலாப வழக்கு என்று சொல்லி வழக்குகள் இருக்கின்றன. அப்போ அதே வந்து இந்த குறிப்பாக வந்து இப்போ மலையக வழக்குக்கும் வந்து கட்டாயம் ஒரு 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 அகராதி வரணும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை மற்ற இடங்களுக்கும் வரணும். நான் வந்து இந்த அகராதி முயற்சியில் இருக்கிறவன் என்ற வகையில் வந்து என்னுடைய அனுபவத்தை கொண்டு தான் சொல்கிறேன். நான் யாழ்ப்பாண தமிழ் அகராதி என்று சொல்லி ஒரு அகராதியை 1919 6 வருஷத்துக்கு முதல் வெளியிட்ட நான் தொடர்ந்து வந்து நான் அந்த அகராதி முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த
நீர்வளம்பு சிலாபத்தில் வந்து பெருமளவிற்கு வந்து அங்கும் வந்து ரொம்ப அதாவது அது ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் சமூகம் இருந்தாலும் வந்து அது பெருமளவிற்கு வந்து அந்த அந்த அவர்கள் வந்து இப்போ தமிழில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து சிங்கள மீடியத்தில் படித்து வந்து அவர்கள் ஒரு 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 அந்த தங்களுடைய அந்த பழைய அந்த நான் சொல்ல மொழி போன்றவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகுது. அப்போ அவ்வாறானவற்றை நாங்கள் தேடி பிடிச்சு இதெல்லாம் எங்களோட வரலாறுகளுக்குள்ள வருது. நாங்கள் அவற்றையும் வந்து ஆவணப்படுத்த வேணும்.